நம்ம நேயர்களுக்காக சென்னையை சுற்றி இருக்கிற ஜீவசமாதி. ஏன்னா சென்னை இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வைங்களேன், நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில தான் ஜீவசமாதி அதிகம். என்னையா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. சில ஜீவசமாதிலாம் பார்த்தீங்கன்னா அட்ரஸே இருக்காது, பேர் போர்டு கூட இருக்காது, வீட்டுக்குள்ள இருக்கும், சந்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கும், சுற்றி வீடா இருக்கும், நடுவில் ஜீவசமாதி. இந்த மாதிரி நிறைய ஜீவசமாதி நான் தேடி கண்டுபிடிச்சி போய் மொழி போட்டு அங்கே ஆற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ உட்கார முடியாது, அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும் அந்த இடத்துல. அதுல வந்து என்ன உணர்தல் இது எல்லாமே. இப்போ நான் சொல்லிடலாம் இந்த இடத்துக்கு போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு, ஆனால் அது போய் அங்கே உணரும் போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ற விஷயம். குறிப்பிட்டு சொல்லலாங்களேன், நம்ம நிறைய ஜீவசமாதி இருக்கு. ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் இவங்க பெரியவங்க அவங்க பெரிய சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சதானந்தபுரம் பெருங்குளத்தூர் பக்கத்தில் சதானந்தபுரம் ஊருக்குங்க. நம்ம பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின போல போனீங்கன்னா சதானந்தபுரம்னு ஒரு ஊருக்கு. அந்த சதானந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கு. ஏன்னா அவர் பேர் அந்த ஊருக்கே வந்தது. அவர் நவக்கண்ட யோகி. நவகண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்பு இருக்குல்ல, அது 9 பாகமாக பிரித்து தியானம் பண்ணுறது நவகண்ட யோகி அவர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து திருவிடைமுருகன் ஊரில் வந்து ரயில்வே மாஸ்டர் இருந்தார். அவர் ஸ்டேஷன் மாஸ்டர், ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அவரு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு நிறைய குருமார்களை செஞ்சிச்சு, தியானங்கள் முறையாக பயிர்ந்து நவகண்டம் கண்டு அவர் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. எங்கே நம்ம சென்னை பெருங்குளத்தூரில் திருவடிமுருகில் ரயில்வே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணி பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்னா என்ன சம்பளம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகமான நாட்டமாக வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவர். அந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் போக போக என்ன ஆகுனா நிறைய விஷயம் பிடிப்படும். அங்கே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த விபூதி, அது ஒரு அருமருந்து. குறிப்பாகனா அந்த இப்போ சொல்ற அந்த ஜீவசமாதியில் கிடைக்கிற விபூதி. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசமாதி எந்த ஜீவசமாதி போல அந்த விபூதி கொடுக்குறாங்களா, அந்த விபூதி அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது எல்லா இடத்துலையும். அது வந்து பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எந்த உடம்பு சரியில்லையா, ஏதாவது வெளில போகிறீங்களா நல்ல விஷயத்துக்கு, ஏதாவது வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த விபூதி இட்டு விட்டாலே போதும், தண்ணியில் கலந்து குடித்தாலே போதும். அது வந்து என்னோட பர்சனலாக நிறைய விஷயம் எனக்கு என் குடும்பத்தில் நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் இதை. ஸோ அப்படின்னு இந்த ஜீவசமாதி ஆகட்டும் கோயிலாகட்டும் அந்த விபூதியை வாங்கிட்டு தூணில் போட்டு வருது அதெல்லாம் பண்ணாதீங்க. அது விபூதியை மடித்து பத்திரமா கொண்டு வந்துருங்க. ஏன்னா அது திருநீர், அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. பிரசாதம், சுவாமியோட பிரசாதம். இல்லையா பொதுவாக ஒரு கூற்று சொல்லுவாங்களே, சிவன் சொத்தை கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரிலாம். ஐயா அது நம்ம மக்கள் விபூதி கொண்டு போயிடுவாங்க, அதனால கொண்டு போகக்கூடாது சிவன் சொத்து. அப்படி இல்லைங்க, நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சிவன் சொத்து கொலைநாசன்னுவாங்க. அது வந்து நீங்கள் கோயில் இடத்த, கோயிலுக்குன்னு தானமாக கொடுத்த மாடுங்களை, கோயிலுக்கு தானமாக கொடுத்த பொருட்களை, இது திருநீர் வந்து நம்ம இட்டுக்கிறதுக்கும் சுவாமி கிட்ட பூ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கும் தான் இது. ஸோ அதனால விபூதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் கோயில் இடத்த ஆட்டையை போட்டு கோயில் இடத்துல வந்து நீங்கள் பட்டா போட்டு இது பண்ணாதான் அதுக்கு தப்பு. கோயிலுக்கு கூட விபூதி வந்து பிரசாதம், அது சிவனோட சொத்து. அது அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சு ஐயா உன் சொத்தை நான் வச்சுக்கிறேன் பத்திரமா, அதை நான் டெய்லி இட்டுக்கிறதா எவ்வளோ ஆனந்தம் அது. நிச்சயம். அப்படிங்கும்போது நம்ம அதை தப்பாக எடுத்துக்கூடாது, இப்படி தப்பாக புரிஞ்சுக்கூடாதுங்க. நிச்சயம்.